வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நான் ரெசெஷன் வேலை இழப்பு அப்படிங்கிறத பற்றி ஒரு 3 முக்கியமான ஒரு விஷயத்த சொல்ல போகிறேன். முதல்ல முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட நிதி நிலைமை. நீங்கள் எந்த ஒரு வேலையில் இருந்தீங்கனாலுமே இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் உங்களோட குடும்ப பொருளாதாரம் வந்து ஸ்டேபிளாக இருக்கணும். ஒரு 6 மாதத்துக்காகுது ஒரு குடும்ப வாடகை கொடுக்கறது, குழந்தைங்களோட படிப்பு எதுவுமே வந்து நீங்கள் கெட்டு போகாமல் பார்த்துக்க வேண்டியது நம்மளோட கடமை. ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். 2வது விஷயம், நீங்கள் எந்த ஃபீல்டில் இருந்தீங்கனாலுமே அதில் இருக்கிற அந்த சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி ஒரு புதிய டெக்னாலஜியை தெரிஞ்சுக்கிட்டு அதை வந்து உபயோகப்படுத்தி மேலே வர்றவங்களா இருக்கணும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் விவசாயம் பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நம்மளுக்கு இந்த மருந்து இல்லாத ஆர்கானிக் காய்கறிகளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு தேவை இருக்குது. அப்போ நீங்கள் 4 நண்பர்களோட சேர்ந்து அதற்குண்டான ஒரு மார்க்கெட்டை உருவாக்கலாம். சோஷியல் மீடியாக்களை யூஸ் பண்ணி நீங்கள் அதை விளம்பரப்படுத்தலாம். இது ஒரு எக்ஸாம்பிள். அதுக்கப்புறம் நீங்கள் ஐடி தொழில்நுட்பத்துறையில் இருக்கிறவங்களா இருந்தீங்கன்னா, இப்போ ஜெனரேட் டெக்னாலஜி வந்திருக்கு. நீங்கள் மாடல் கோட் எழுதணும், ஏஜென்ட் உருவாக்கணுங்கிறது கிடையாது. ஆனால் நீங்கள் அதை உபயோகப்படுத்துகிற அளவுக்கு உண்டான நாலேஜை கண்டிப்பாக நீங்கள் வளர்த்துக்கணும். 3வது ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்லணும். ஒரு வேலையில் இருக்கும்போது அதில் ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் இருக்காதீங்க. அப்படின்னா என்னென்னா, நம்ம ஒரு வேலையில் இருக்கும்போது ஒரு 3 to 4 வருஷத்தில் அதுக்கான தேவை இல்லாமல் போகலாம். அப்போ நம்ம ரிடென்டண்டாக ஆயிடுவோம். அதை தவிர்க்கிறதுக்கு அதுக்கு உண்டான ஒரு ஃபீல்டில் இருக்கிற ரிலேட்டடாக ஒரு படிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு புதிய ரோலுக்கு நீங்கள் மாற முடியும். இப்போது இதெல்லாம் தியரிட்டிக்கலாக ஈஸியாக தான் இருக்கும். இப்போ என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா 4 தடவை நான் ரெசெஷன் பார்த்துருக்கேன். கண்டிப்பாக முதல் தடவை பயமாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா 3 ரோல் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். நீங்கள் எந்த ரோல் சேஞ்ச் பண்ணும்போதும் ஃபஸ்ட்டு ஒரு 3 to 4 மாதம் கடினமாக தான் இருக்கும். ஏன்னா நீங்கள் நிறைய படிக்க வேண்டியது இருக்கும். முதல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் அதுக்கு தகுதியாகி போயிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் இருக்கும்போது நீங்கள் ஒரு நேர்வழியில் அதை எடுத்துகிட்டு போகிற மாதிரியான சிச்சுவேஷன்ஸ் வந்துடும். ஒரே ஒரு சின்ன மந்திரம் தான், ஹார்ட் ஒர்க் அண்ட் கன்சிஸ்டன்சி. உங்கள் ஃபீல்டில் நீங்கள் எப்பயுமே வந்து டாப் மோஸ்ட்டாக இருக்கிறதுக்கு உண்டான தகுதியை வளர்த்துக்கிட்டிங்கன்னா இந்த வேலை இழப்பை பற்றி நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை நண்பர்களே. நன்றி, வணக்கம்.